ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு கிரேவி, முட்டை குழம்பு, வித்தியாசமான ஒரு முயற்சியை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு, இது ரவுண்டாக இருக்கிறது வந்து வேக வைத்த முட்டை. ஒரு பாத்திரத்தில் முட்டையை ஊற்றி ஆவியில் வேக வச்ச முட்டை, இட்லி குண்டாவில் வேக வச்ச ஒரு முட்டை, அதுதான் இப்போ தனித்தனியாக உடைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. உடைச்ச முட்டையில் எக்கு அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக வருது பாருங்கள், அதெல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து விட்டு எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணி வறுத்து எடுக்கிறது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே எண்ணெயிலேயே வறுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது போட்டு கட் பண்ணி ஒன்று நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம அதை வந்து வெளியே கட் பண்ணாமல் அந்த ஆயிலே இன்ச் பை இன்ச்சாக கட் பண்ணுறேன். அந்த மஞ்சக்கரு மட்டும் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறத நம்ம அப்படியே தனியாக எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறோம். 4 முட்டையை கொண்ட எக்கு கிரேவி இது. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் அதில் சேர்க்காமல் இதிலே சேர்த்துட்டோம். காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாமே கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு, அந்த முட்டையை வறுத்து எடுத்துகிட்டு அந்த முட்டையை தனியாக எடுத்து இது பண்ணிவிட்டு, அதுலேயே அந்த முட்டை வறுத்ததுலேயே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது வந்து அந்த இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா, அந்த தேங்காய் மசாலா அரைச்சது, அப்புறம் தக்காளியை வந்து கிரேவியாகவே அரைச்சாச்சு. தக்காளியும் அரைச்சி அதில் மிக்சட் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் குழம்பு சோம்பு சேர்த்ததுனாலையும் கரம் மசாலா சேர்த்தனாலையும்